ஹே காய்ஸ், வெல்கம் பேக். அண்ட் இப்போ வந்து ஒரு குட் நியூஸ் என்னென்னா, நம்ம வந்து புது கார்பரேட்டர் ஆர்டர் பண்ணி தர வச்சிட்டோம். ஓகே, ஸோ இது வந்து இட்ஸ் அ ஜெனுவைன் ஹோண்டாது கார்பரேட்டர். ஸோ இட் இஸ் ஆக்சுவலி த ஆரிஜின் ஃப்ரம் ஜப்பான். இது வந்து இம்போர்ட்டட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இம்போர்ட்டட் அண்ட் மார்க்கெட்டட் பை ஹோண்டா மோட்டர் இந்தியா, யூனிட் ஆஃப் ஹோண்டா கார்ஸ் இந்தியா லிமிடெட். ஓகே, ஸோ இது வந்து நியூ பாக்ஸ் பீஸு விச் இஸ் April 2025 மேக் இது ஆக்சுவலாக. அண்ட் இது எம்ஆர்பி வந்து 5608 rupees. சரி, இது ஒரு பெரிய மேஜர் எக்ஸ்பென்ஸ் இப்போ நம்ம வண்டிக்கு. ஆல் ஒரு குட் எக்ஸ்பென்ஸாக நினச்சிக்கலாம். ஏன்னா அது எக்ஸிஸ்டிங் கார்பரேட்டர் வந்து 17 இயர்ஸை எனக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுக்கல ஆச்சு. இப்போது August 21st வந்து நம்ம யூனிகார்னுக்கு வந்து 17 இயர்ஸ் ஆகிடுச்சு லைஃப். ஓகே, ஸோ தட் இஸ் ஒரு கார்பரேட்டர் வந்து இவ்வளோ கிலோமீட்டர் வந்திருக்கிறது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம கார்பரேட்டர் மாற்ற வேண்டிய டைம். ஸோ இது வந்து புது கார்பரேட்டர் இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே ஓகே ஐம் ஓப்பனிங் இட் நவ். இது ஆக்சுவலாக அங்கேயே ஓப்பன் பண்ணேன் நம்ம சப்ளையர்கிட்ட. அண்ட் அங்கேயே ஒரு சின்ன டேப் போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஓகே, இப்போ இது வந்து நெக்ஸ்ட்டு மாற்ற போகிறோம். அண்டு சோக் கேபிள்லாம் வேணாம் அப்படின்ட்டாங்க. ஸோ சோக் கேபிள் இஸ் த ஒன் விச் இஸ் த ஓல்டஸ்ட். அது வந்து 17 இயர்ஸ் ஆகிருக்கு வண்டியில். இன்னும் இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்லைடெல்லாம் பாருங்கள், இது நைஸ் ஒன். அண்ட் த பட்டர்ஃப்ளை. ஓகே ரைட். இப்போ இன்னொரு விஷயம் வந்து நம்ம அந்த பழைய கார்பரேட்டரில் பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கார்பரேட்டரை வண்டியில் ஃபிட் பண்ணிவிட்டு ஸோ எப்படி இருக்குது பர்ஃபார்மன்ஸ் என்ன ஏதுன்றதை நாளைக்கு காத்தால பார்ப்போம். ஏன்னா இப்போ வந்து இட்ஸ் நைட் அரௌண்ட் 9:30 ஆக போகுது. ஸோ நாளைக்கு வந்து கொஞ்சம் ஒரு லாங் ரைடாக போக போகிறேன். ஒரு 100 கிலோமீட்டர் ரைடு போக போகிறேன். எப்படி இருக்குன்னுலாம் பார்த்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே ரைட். இப்போ நம்ம கார்பரேட்டர் ஃபிட் பண்ண வந்து ஒரு 9:30 ஸ்டார்ட் பண்ண ஒரு 10-15 முடிச்சிட்டேன். ஸோ இப்படி தான் இருக்குது பாருங்கள். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃப்ளாஞ்ச் இருக்குது இல்லையா. ஸோ அது பாருங்கள், அந்த ரப்பர் பீஸ் எல்லாம் கட்டாக இருக்குது. ஸோ இது வந்து இதுவும் 17 இயர்ஸ் அதே தான் வண்டி லைஃப் தான். ஸோ இதை வந்து மாற்ற போகிறோம் நெக்ஸ்ட்டு.